இந்திய சந்தை பலவீனமான உலகளாவிய குறியீடுகளை குறைத்து பிப்ரவரி 6ஆம் தேதி உச்சத்தை அடைந்தது. சென்செக்ஸ் 454.67 புள்ளிகள் அல்லது 0.63% உயர்ந்து 72,186.09 ஆகவும், நிஃப்டி 157.70 புள்ளிகள் அல்லது 0.72% உயர்ந்து 21,929.40 ஆகவும் முடிவடைந்தது. சுமார் 1635 பங்குகள் ஏற்றம் கண்டன, 943 பங்குகள் சரிந்தன. 90 பங்குகளில் எந்த மாற்றமும் இல்லை. டாப் 5 கெய்னர்ஸ் ஆர் பிபிசிஎல், HDFC லைஃப், HCL டெக், TCS, மாருதி. டாப் 5 லூசர்ஸ் ஆர் பவர் கிரிட், பிரிட்டானியா, இண்டஸ்இண்ட் வங்கி, ITC, கிராசிம். இப்போது தனிப்பட்ட பங்குகள் பற்றிய செய்திகளை பார்ப்போம். ஸ்டாக்ஸ் மகத் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எனது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஐ பிரஸ் செய்யவும். இதனால் பங்குச் சந்தையில் மிக முக்கியமான செய்திகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். இப்போது நாம் தனிப்பட்ட பங்குகள் பற்றிய செய்திகளை பெறுவோம். டாடா கெமிக்கல்ஸ் 3வது காலாண்டில் நிகர லாபம் 60% சரிந்து 158 கோடி ரூபாயாக இருந்த போதிலும் டாடா கெமிக்கல்ஸ் பங்குகள் 1.1% உயர்ந்தன. TCS பங்கு 3.93% உயர்ந்தது. இது நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தை 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் கொண்டு சென்றது. கடந்த மாதத்தில் TCS 12% உயர்ந்தது. Q3 அதன் இயக்க விளிம்பு காலாண்டில் 75 பேசிஸ் பாயிண்ட்ஸ், ஆண்டுக்கு 48 பேசிஸ் பாயிண்ட்ஸ் விரிவடைந்தது. TCS நிறுவனத்தின் மொத்த ஒப்பந்த மதிப்பு $8.1 பில்லியன் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எஸ் பேங்க், HDFC வங்கி, எஸ் வங்கி மற்றும் மேலும் 5 கடன் பங்குகளை வாங்க ரிசர்வ் வங்கியின் ஒப்புதல் பெற்றதாக அறிவித்ததை அடுத்து எஸ் வங்கியின் பங்குகள் 11.62% உயர்ந்தன. பேடிஎம், ரிசர்வ் வங்கி தனது கடன் வணிகத்திற்கு கட்டுப்பாடுகளை விதித்த பின்னர் கடந்த 3 வர்த்தக அமர்வுகளில் 42% வீழ்ச்சியிலிருந்து மீண்டு இந்த பங்கு 3.26% உயர்ந்தது. கடந்த 5 அமர்வுகளில் இந்த பங்கு 40% இழந்துள்ளது. ஜைடஸ் லைஃப் சயன்ஸ் பிப்ரவரி 9ஆம் தேதி பங்குகளை திரும்ப வாங்குவதற்கான திட்டத்தை அதன் வாரியம் பரிசீலிக்கும் என்று நிறுவனம் கூறியதை அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸின் பங்குகள் 5.12% உயர்ந்துள்ளன. ஒப்புதல் அளிக்கப்பட்டால் மருந்து நிறுவனம் பங்குகளை திரும்ப வாங்குவது இது 2வது முறையாகும். முதலாவது ஜூன் 2022 இருந்தது. BSE Q3 இலாபங்கள் எதிர்பார்த்ததை விட குறைந்துவிட்டதால் BSE பங்குகள் 3.54% சரிந்தன. செட்டில்மெண்ட் கேரண்டி ஃபண்ட்க்கு அதிக பங்களிப்பு செய்ததால் லாபத்தில் குறைவு ஏற்பட்டது என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. ட்ரோனிச்சார்யா ஏரியல் இன்னோவேஷன்ஸ் ட்ரோன்கள், பயிற்சி மற்றும் சேவைகளில் ஒத்துழைக்க விமான் ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்னர் இந்த பங்கு 1.9% உயர்ந்தது. சுவேன் பார்மசியூட்டிகல்ஸ் நிறுவனத்தின் Q3 முடிவுகள் நிகர லாபம், வருவாய் மற்றும் இலாபம் ஆகிய 3 முக்கிய அளவுருக்களிலும் முதலீட்டாளர்களை ஏமாற்றியதால் பங்கு 5.3% சரிந்தது. இந்நிறுவனத்தின் நிகர லாபம் 56.6% சரிந்து 46.5 கோடி ரூபாயாக உள்ளது. ஏர்டெல், பாரதி ஏர்டெல் பங்குகள் வலுவான Q3 வருவாயைத் தொடர்ந்து 2.01% உயர்ந்தன. நிறுவனத்தின் வருவாய் 37,900 கோடி ரூபாயாக இருந்தது. இது முந்தைய ஆண்டை விட 6% அதிகரித்துள்ளது. நிறுவனத்தின் வருவாய் சந்தை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்தது. ஆனால் நிகர லாபம் 54% அதிகரித்த போதிலும் சந்தை மதிப்பீடுகளை தவறவிட்டது. PB Fintech 6.15% சரிந்தது. ஒழுங்குமுறை குறைபாடுகள் மற்றும் KYC இணங்காததற்காக நிறுவனத்திற்கு எதிராக வருமான வரி அதிகாரிகள் விரைவில் மதிப்பீட்டு நடவடிக்கைகளை தொடங்கலாம் என்று அறிக்கைகள் கூறுகின்றன. டாடா குழுமத்தின் ஒருங்கிணைந்த சந்தை மூலதனம் 30 லட்சம் கோடி ரூபாயைத் தாண்டியது. இது இந்திய வணிகத்திற்கு ஒரு வரலாற்று தருணத்தை குறிக்கிறது. பங்குதாரர்களின் செல்வத்தில் இந்த குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு முதன்மையாக டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், டாடா மோட்டார்ஸ், டாடா பவர் மற்றும் இந்தியன் ஹோட்டல்ஸ் ஆகியவற்றின் பங்குகளில் குறிப்பிடத்தக்க ஆர்வத்தால் தூண்டப்பட்டுள்ளது. பென்னி ஸ்டாக் குஜராத் ஸ்டேட் ஃபைனான்சியல் நிறுவனத்தின் பங்கு விலை கடந்த 3 ஆண்டுகளில் மல்டிபேக்கர் வருவாயை பதிவு செய்துள்ளது. இது பிப்ரவரி 2021 ரூபாயிலிருந்து தற்போது 40 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இது அதன் முதலீட்டாளர்களுக்கு 1232% வருவாயை குறிக்கிறது. 2021 ஜனவரியில் இந்த பங்கில் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருந்தால் அது இப்போது 13.32 லட்சமாக மாறியிருக்கும்.
ஸ்மார்ட் போன் சந்தையில் 18% சந்தை பங்குடன் சாம்சங் தனது தலைமையை தக்க வைத்துக் கொண்டது. அதைத் தொடர்ந்து விவோ 2023 ஆண்டில் 16% இருந்தது. 5G ஸ்மார்ட் போன் பிரிவில் சாம்சங் 23%துடன் முதலிடத்திலும், விவோ 15%, ஒன்பிளஸ் 13%, உள்ளன. குணால் ஷா தலைமையிலான ஃபின்டெக் தளமான கிரெட் ஆன்லைன் செல்வ மேலாண்மை தொடக்க நிறுவனமான குவேராவை வெளியிடப்படாத தொகைக்கு வாங்க உள்ளது என்று நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இது பரஸ்பர நிதி சந்தையில் ஃபின்டெக் தளத்தின் நுழைவை குறிக்கும், அங்கு இது ஜெரோதா, க்ரோ மற்றும் பிற தொழில்துறை தலைவர்களுடன் போட்டியிடும்.